கேஜி பையனை கூப்பிட்டு நீங்கள் பேர் சொல்கிற மாதிரி இருக்கு. அதனால் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. நான் நினைக்கிறது இது ஒரு குடும்ப விழான்னு தான் நினைக்கிறேன். இந்த நாட்டிய விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய 4 குழந்தைகள் அவங்களுடைய ஸ்கூல்ல இருந்து வந்திருக்க குழந்தைகளுடைய உற்றார் உறவினர்கள் தான் வந்திருக்கீங்கன்னு நம்புகிறேன். அதில் நானும் ஒருவனாக வந்திருக்கேன், அவ்வளவுதான். உங்களை யாராச்சும் ஒருத்தர் கூப்பிட்டு நான் இங்கே பேச சொன்னால் நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதே அளவு தான் எனக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியும். மற்றவங்க மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். ஆனால் உங்கள் குடும்பத்தில் நானும் ஒருவனுங்கிற மட்டும் நான் நம்புகிறேன், நீங்களும் நம்பணும்னு பணியோடு கேட்டுக்கிறேன். நாட்டியம் ஆடுறது நல்லதா பார்க்கறது நல்லதா? யாராச்சும் ஒருத்தரா சொல்லுங்க. பார்க்கிறது நம்மளுக்கு நல்லது, ஆடுறது அவங்களுக்கு நல்லது. சின்ன வயசுல ஆடினா தான் பார்க்க முடியும். சின்ன வயசுல ஆடணும், பெரிய வயசுல பார்க்கணும். சின்ன வயசுல ஆடணும், பெரிய வயசுல பார்க்கணும். மிகச்சிறப்பு. அந்த ஆடுறதுனால என்னென்ன பயன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுல ஆடி பெரிய வயசுல நீங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா ஆடுறதுனால என்னென்ன பயன்னு ஆல்ரெடி நம்ம துணைவேந்தர் பேசியிருக்காங்க. அறிவு வளரும். அப்ப கண்டிப்பா ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்புனா பத்தாது, நாட்டிய பள்ளிக்கு அனுப்புனா இன்னும் கொஞ்சம் அறிவு கூட வரும். அதுக்கப்புறம் இதுல இன்னொன்னு, எந்த இதய நோய் டாக்டரையும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்ற மாதிரி மஸ்குலர் ஸ்ட்ரென்த், ஸ்டெபிலிட்டி, கான்சென்ட்ரேஷன், இந்த மாதிரி நிறைய திறமைகள் இந்த நாட்டியம்ல நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அப்படிங்கையில எல்லா குழந்தைகளும் இளமையில, ஆனா இப்ப வயசானவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? ஜூம்பா டான்ஸ். அதனால டான்ஸ் ஆடுறதுக்கு இப்போ வயசெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. பட் நீங்க சொன்ன மாதிரி இளமையில இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறதுங்கிறது கண்டிப்பா அவங்களுடைய எதிர்காலத்தை மிக சிறப்பா உருவாக்குங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. சயின்டிபிக்கலா இது ப்ரூவன் ஒண்ணுதான். அதனால உங்க குழந்தைகள் எல்லாம் கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல கண்டிப்பா நீங்க ஈடுபடுத்தணும். அது அவங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பங்கேற்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இது கட்டாயம். வெறும் புக்கை மட்டும் படிக்கிறது எந்தவித ஒரு சிறப்பையும் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுவது கிடையாது. அந்த புக்கை தாண்டி, ஏட்டு படிப்பை தாண்டி என்னென்னலாம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க முடியுமோ அது நம்மளால் யோசிச்சு கொடுத்தாலும் சரி, இல்லை நம்ம ஆசைப்பட்டதை நம்மளால பண்ண முடியலன்னு யோசிச்சதெல்லாம் கொடுத்தாலும் சரி. அதே மாதிரி துணைவேந்தர் சொன்னது மாதிரி நான் சாதாரணமாக எங்கள் பேரண்ட் கிட்ட பேசல சொல்லுவேன். இன்னைக்கு மொபைல், இந்த டிஜிட்டல் வேர்ல்டுங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 6வது பூதம்னே சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்கும் சரி 5 பூதங்கள்லாம் நம்ம எல்லாரும் செய்யணும். நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் நம்மளோட சேர்ந்து இருக்கிறது 5 பூதங்கள். 5 பூதங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம கிடையாது, உலகம் கிடையாது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு 6வது பூதம்ங்கிறது ஒன்று வந்திருக்கு. அது டிஜிட்டல் வேர்ல்டு தான் அது. ஸோ அதை எவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா உபயோகப்படுத்துறீங்களோ கண்டிப்பாக நிறையா வளர்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும். அதை தவறாக பயன்படுத்தணும்னா அது மாதிரி நம்மளை அழிக்கக்கூடிய ஆயுதமும் ஒன்று பொதுவும் கிடையாது. அதனால அது எவ்வளவு நீங்கள் கவனமாக நீங்கள் படுத்துறீங்களோ, உபயோகத்தை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களோ நிச்சயம் அதனால நிறைய பயன் பெற முடியும். நான் சாதாரணமாக அவங்ககிட்ட பேசல சொல்றது, குழந்தைகளை மொபைல் ஃபோன் பேசையில் நீங்கள் கூட இருங்க. தனியாக எந்த ரூமுக்கும் அந்த குழந்தைங்க போய் பேசுறதை அலோவ் பண்ணாதீங்க. 2வது அந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டுனா அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கிச்சனுக்கு கூட்டு போனாலும் சரி, அவுட்டிங் கூட்டி போனாலும் சரி, பெற்றோர்கள் நீங்கள் கொஞ்சம் கூட நேரம் அந்த குழந்தைகளோட இருந்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் யூசேஜ் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பள்ளியில் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பாக குழந்தைங்க டைவர்ட் ஆகாங்க. இன்னைக்கு குழந்தைகளை இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. அந்த கடமைக்கு இந்த மாதிரி இவங்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம ஊக்குவிச்சு நம்ம குழந்தைகளை இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டி அந்த மாதிரி ஒரு பொறுப்பு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தோம்னா நம்ம குழந்தைகள் இன்னும் மேன்மேல அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக மேம்படுவாங்க அப்படின்னு சொல்லி
இந்த உறவுகள்ங்கிறது வந்து சிபிஎஸ் அந்த குழந்தைங்க படிக்கிறதுனால நீங்க எல்லாரும் எனக்கு உறவு தான். நானும் அந்த உறவோட வந்து அந்த குழந்தைகளை வாழ்த்துறதுக்காக மட்டும் வந்திருக்கேன். முதல்ல அந்த 4 பேர் இங்க வரலாமா? அப்படி உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, அதுல நீங்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி, இது இன்னும் நீங்க வந்து மேலும் சிறப்புகளை நீங்க அடையணும் அப்படிங்கிறது என் சார்பாகவும் நம்ம ஸ்கூல் சார்பாகவும் கண்டிப்பா உங்க சார்பாக தானே எல்லாம் கை தரலாம். நல்லா கண்டிப்பா நீங்க நிறைய சிறப்புகள் அடையணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். இந்த புக்கு வாழ்த்துவோம், நம்ம வளர்த்துவாங்க. நல்லா கை தட்டலாம். நன்றி அனைவரும்.